Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான அகர் அகர் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான அகர் அகர் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதாவது சம்மரில் நம்ம இதை எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடல் சூடெல்லாம் தணிஞ்சு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதாவது சைனா கிராஸ் சொல்லுவாங்க, கடல் பாசி தான். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் அகர் அகர் பேக்கெட். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது 10 கிராம் அளவு உள்ளது. நம்ம இவ்வளோ போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் நான் ஆஃப் த பார்ட்டை எடுக்கிறேன். அதுவே நிறைய கிடச்சிது எங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள் 10 கிராம் போட்டிருக்கு. இதை நான் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண பிறகு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறி வந்தால் போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ நல்லா அது ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நாம் அதுக்கு தேவையான கலர் எசன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள கலர் எசன்ஸ் ரெடிமேடாக இருந்தால் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேன்றதுக்காக ஆரஞ்சு கலருக்காக கேரட் எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த ஜூஸை தான் நான் ஆரஞ்சு கலருக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அவ்வளோதான், அரைச்சாச்சு. நம்ம இதை ஸ்டெயின் பண்ணிக்கலாம். அது ஸ்டெயின் பண்ணி அந்த ஜூஸை தான் நான் ஆரஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எல்லோ கலருக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா மஞ்சள் அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஆரஞ்சும் எல்லோவும் ரெடியாக இருக்குது. க்ரீனுக்கு என்கிட்ட அந்த பிஸ்தா ஃபுட் கலர் இருந்தது. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த இதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ பேக்கெட் தான் எடுத்தேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கும் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் பேக்கெட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இதில் நட்ஸு அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதுவே திக்காகிடும். அதனால் ப்ளூ பேக்கெட் நான் எடுத்துட்டேன். இதுக்காக நான் ஒரு 10 பாதாம் கிட்ட எடுத்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா அதோட 5 கேஷ்யூ அதையும் நான் கொஞ்சமாக பால் ஊற்றி, அதாவது வார்ம் மில்க் கொஞ்சம் விதன்னு இருக்க பாலை ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது ஊறி வரும்போதே நாம் அந்த பாதாமே தோல் உரித்து இதோட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பால் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங்க்கும் ஃப்ளேவருக்காக தான். இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது கொதித்து வரும்போதே நல்லா நமக்கு அந்த கலர் கிடைக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் பாதாம் உரித்து கேஷ்யூவோட ஆட் பண்ணிட்டேன். இது ஊறி வரட்டும். அடுத்து நாம் ஊற வச்சுருக்கிற அகர் அகர் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு 10 மினிட்ஸ்லேயே. இது நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா நமக்கு அதில் டிசால்வ் ஆகி வரணும், அதாவது நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். ஏன்னா அது கரையும் போது கொஞ்சமாக அடி பிடிக்கும். அதனால் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் இப்போவே நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான், இது ரொம்பவும் நமக்கு சிம்பிள் தான். இப்போ இதோட நான் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த அகர் அகர் நல்லா கரைஞ்ச பிறகு தான் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுவும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் க்ரீன் கலர் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். இதில் நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அகர் அகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கலர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறபடி. மீதி இருக்கிற பார்ட் நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நீங்கள் க்ரீன் கலர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஃபுட் கலரே வேணாம் எனக்கு ஒயிட்டாக போதுனாலும் நீங்கள் ஒயிட்டோட எடுத்துக்கலாம். எனக்கு வீடியோவில் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ மீதி இருக்க அந்த அகர் அகர் 2 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டில் நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கேரட்லேருந்து எடுத்த ஜூஸ் நம்ம அப்படியே ராவாக கேரட்லேருந்து ஜூஸ் எடுத்துருக்கோம். அதோடய அகர் அகர் ஆட் பண்ணால் ஒருவேளை கட்டுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்து, அதனால் அகரோடு சேர்த்து ஒரு கொதி விட்டேன். அதே போல் மஞ்சளும் அப்படி தான் தண்ணியோடு சேர்த்து நாம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் மஞ்சளும். ஸோ அதையும் நான் ஒரு கொதி விட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஆரஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். அதே போல் மஞ்சளும் நம்ம ஒரு கொதி விட்டு
பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நமக்கு ஆறி வந்துடும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும், நமக்கே தெரியும். அது ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நாம் பாதாமும் கேஷ்யூவும் அரைச்சி பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாலும் ரெடியாக இருக்குது கொதிச்சு. அதில் நம்ம இந்த நட்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோடு சேர்ந்து இதுவும் ஒரு கொதி வரட்டும். நமக்கு பால் ரொம்ப திக்காகணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நட்ஸு சேர்க்கும் போதே இன்னும் திக்காகிடும். அதே சமயம் நம்ம இன்னும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் நமக்கு திக்காகி வரும். இப்போ நான் இதோட ஒரு 3 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம், அது இன்னும் நமக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் ஏலக்காவோட விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சுகரோட கூட அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி விதைகள் மட்டும் ஆட் பண்ணுறேன் அந்த ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். நம்ம நட்ஸ் அரைச்சி ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சுண்டி வரணும் அவசியம் இல்லை. இப்போயே நமக்கு பால் நல்லா திக்காக இருக்குது. பால் நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போது வார்மாக இருக்குது. இந்த ஸ்டைலான 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் வேண்டான்னா. இல்லை கண்டென்ஸ் மில்க் வேணால் நட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பாலோடு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா க்ரீம் மில்க், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கலாம். அதெல்லாம் திக்காக உங்களுக்கு காய்ச்சி அதோட சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போ நல்லா ஆட் பண்ணி நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிளேட்டில் வச்சுருக்கு அகர் அகர் செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இதை நாம் ஒரு நைஃப் வச்சு ஜஸ்ட்டு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஷேப்பாக எடுக்கல, பெரிய பெரிய ஸ்கொயராக எடுத்துக்கிறேன். ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லா ஷேப்லையுமே நமக்கு வர இதில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் இருப்போ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட அகர் அகர் ரெடியாக இருக்குது. அதே சமயம் நம்மளோட மில்க்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட மில்க்கை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் ஆரஞ்சு ஆட் பண்ணுறேன், அடுத்தா க்ரீன். இதை கொஞ்சமாக நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லோ, அதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோவில் எடுக்கும்போது கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வேணுன்றதுக்காக நான் இந்த ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அப்படியே ஒயிட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இது போல் ஆரஞ்சு எல்லோலாம் ரெடி பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக ஆரஞ்சு கேரட்டும் எல்லோவுக்கு நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் வந்து எங்களுக்கு பிஸ்தா கலர் இருந்து அதனால் எடுத்தேன். நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா ரொம்பவும் சிம்பிள். அப்படியே நீங்கள் பிளேட்டில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ நாம் இப்போ இதை ஒரு கிளாஸ் டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட அகர் அகர் ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி குடிப்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த மில்கோடு சேர்ந்து அந்த அகர் அகர் அவ்வளோ டேஸ்டியாக இருந்து. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.